சும்மா எல்லாரும் தெரிஞ்சு விட்டுருக்கு. நீ இப்போ கவர்மெண்ட் கொடுக்குறதா இல்லையா? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது. மைனர் குஞ்சு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏழூர் பண்டாரவிளை இந்து நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடிக்கு குடும்பத்துடன் வாக்களிக்க சென்ற அதிமுக வேட்பாளர் SP சண்முகநாதனிடம் பூத் ஸ்லிப் இருந்தும் வாக்காளர் அடையாள அட்டை இல்லை என்று அதிகாரிகள் திருப்பி அனுப்புவதாக சிலர் புகார் தெரிவித்தனர். கையில் இருந்த அடையாள அட்டையை குடும்பத்தாரிடம் கொடுத்துவிட்டு பூத் ஸ்லிப்புடன் வாக்குச்சாவடிக்குள் நுழைந்த சண்முகநாதன் பெண் அலுவலரிடம் பூத் ஸ்லிப்பை கொடுக்க அவர் அடையாள அட்டை இருந்தால்தான் வாக்களிக்க அனுமதிக்க முடியும் என்றார். நீங்கள் கொடுத்த பூத் ஸ்லிப் இருக்கும் போது அடையாள அட்டை எதற்கு என்று உரிமை குரல் எழுப்பிய அவர் கடைசி வரை வாதிட்டு அடையாள அட்டை கொடுக்காமலேயே வாக்களித்துவிட்டு வெளியே வந்தார். திண்டுக்கல் சீனிவாசன் தான் வாக்கு செலுத்திவிட்டதாக கூறி போஸ் கொடுத்த நிலையில், ஐயா தங்கள் வாக்கு இன்னும் பதிவாகவில்லை என்று பெண் அலுவலர் தெரிவித்தார். மீண்டும் மீண்டும் முயன்ற அவரால் சரியாக வாக்களிக்க இயலவில்லை. இதையடுத்து தேர்தல் பெண் அலுவலர் சென்று பார்த்தபோது திண்டுக்கல் சீனிவாசன் சின்னத்துக்கு நேராக இருக்கும் பட்டனை அழுத்துவதற்கு பதிலாக விளக்கு எரியும் இடத்தில் அழுத்திக் கொண்டிருந்தது தெரிய வந்தது. பின்னர் சரியான இடத்தில் அழுத்தி வாக்கு செலுத்திவிட்டு சென்றார் திண்டுக்கல் சீனிவாசன். எப்போதும் கைகளில் டபுள் வாட்ச் சகிதம் வலம் வரும் மதுரை கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் பழனிவேல் தியாகராஜன் இந்த முறை கையில் மல்லிகைப்பூ சரத்தை சுற்றி கொண்டு மைனர் போல வாக்குச்சாவடிக்குள் நுழைந்தார். மைனர் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் தானே. கையில் மல்லிகை பூவை சுற்றி கொண்டு வந்தது ஏன் என்ற கேள்விக்கு தன்னை மதுரைக்காரன் என்று கூறி மலைக்க வைத்தார். உங்களை நாங்க ஒருபோதும் இப்படி பார்த்ததில்ல. திடீர்னு இந்த மல்லிகைப்பூ என்ன காரணம் சார்? என்ன காரணம் சார்? மதுரைக்காரன். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. சோதிக்காதீங்க. சோதிக்காதீங்க. அடிக்கிற வெயிலில் வியர்த்து விறுவிறுக்க ஒவ்வொருவரும் வாக்களித்து சென்ற நிலையில் கழுத்தில் போட்ட கல்யாண மாலையை கூட கழற்றாமல் ஏராளமான புதுமண ஜோடிகள் பட்டாடை கோட் சூற்றோடு வந்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. தலை வலிக்குதே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.